ஏன்னா அரசு ஆகி 5 மணி நேரம் உள்ள இருக்காங்க. அது உணர்வு கேட்டுங்க சொல்லி பேசுமா முன்னாடி நானே தெரியாதுமா போன வாரத்துல வந்து போன வாரத்துல தான் கொடுக்குறாங்க. வந்து அரெஸ்ட் ஆயிட்டு இப்பதான் சட்டத்துல வச்சாங்க. அரெஸ்ட் ஆயிட்டு உங்களுக்காக வந்து மாற்று இடம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். கேட்கும் போது போலீஸ் என்ன சொல்றாங்க, ஐஎஸ் சைடும் போலீஸ் சைட்லாம் நேற்று 9 மணிக்கு தான் எங்களுக்கே தகவல் தெரியும், கொடுங்க அப்படின்னு போலீஸ் நாலேஜ் இல்லாம சென்னை மாநகராட்சி அவங்க தான் முழு முயற்சியாக வந்து உங்களை இம்மீடியட்டாக காலி பண்ண வச்சது அவங்க தான். ஓகேங்களா, அதை புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்காக வந்து இப்போ நான் இவங்களாம் கேட்டிருக்கேன், சிஸ்டர்லாம் சொல்லி அட்வொகேட் இவங்கெல்லாம் நாங்கள் கேட்டிருக்காங்க, எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிடுவோம். புரியுதுங்களா? நான் பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறேன், அதை விட்டுட்டு நான் ஓடி வரேன் தெரியுமா? இடமே இல்லை. இப்போ இந்த ப்ராஜெக்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து 3 அடுக்கு கட்ட போறாங்க சொன்னாங்களா? இல்ல கேட்டுங்க. இது வந்து 1910 உருவான இடம். இந்த தோபிகானான்றது 1900 சென்னை மாநகராட்சி சட்டம் அமுல்படுத்துறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. ஆனா 30 வருஷம் தான் ஒன்று பயன்பாட்டில் இருக்கணும். நீங்க இது வந்து காலப்போக்கில் என்ன அது வம்சா வழியா என்ன பண்றீங்க, வீடு குடியிருக்கு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இப்ப என்ன பண்ண போறாங்க, இப்ப 60 குடும்பம் இருக்கீங்களா? மொத்தம் 60 குடும்பம். அது எல்லாரும் அது துணி துவைக்கிறதுக்கு உண்டான கல்லும் வாஷிங் மிஷினும் கொடுக்க போறாங்க. வாழ்வாதாரம் கிடைக்கிறதுக்கு உங்களோட கோரிக்கை என்னன்னா எங்களுக்கு புரியுது. திடீர்னு இந்த இது வாழ்வாதாரத்தை ஸ்டாப் பண்ணிட்டா போட்டோ எடுத்துன்னு போனோம். அந்த விளம்பரம் எங்களால முடிஞ்சது நாங்கள் என்னென்ன உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஃபியூச்சரில் அரசாங்கம் மூலிமா என்னென்ன சலுகை கிடைக்குமோ அதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். ஓட்டே போட மாட்டோம் ஐயா, ஓட்டே போட மாட்டோம். நல்லவங்களுக்கு தான் ஸ்லீப் இனிமேட்டு. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரும் உங்களுக்கு தெரியும். எங்களை நீங்களே ஏற்கனவே நொந்து போயிருங்க. எங்களை நாங்கள் விளம்பரப்படுத்த விரும்பல. உங்களுக்காக வந்து நாங்கள் அரசு ஆகிறோம். இனிமேல் என்ன பிரச்சனைகளே வந்தால் கூட நாங்கள் அரசு ஆக தயாராகிறோம். அவனுக்கு தான் நல்லா இருக்கிறானுங்க, பரம்பரையா அவனுக்கு தான் துன்றானுங்க. நாங்க எங்க துன்றோம்? கஷ்டப்படுறது பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளும் நிறைய பெடிஷன்லாம் கொடுத்துருக்காங்க சகோதரி. இந்த டீம் மொத்தம் கொடுத்துருக்காங்க. 19 பேர் 4:30 மணிக்கு அரெஸ்ட் ஆகிட்டு இப்போ சண்டை போட்டு எல்லாரையும் கூட இருக்கிற சகோதரர்லாம் வந்து போலீஸ் கிட்ட பிரச்சனை பண்ணி தான் இப்போ இவங்களை வெளியே கூப்பிட்டாங்க. வெளியே கூப்பிட்டு வந்து உங்களை பார்க்கணும், உங்களை பார்த்து பேசணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்துருக்கோம். அதாவது நியாயமா என்னன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக ஏதாவது ஒரு இடம் கொடுத்துருக்கணும். ஏதாவது ஒன்று எல்லாமே தரமாட்டமா பண்ண நாங்கள் என்ன ஐயா பண்ண முடியும்?
வீட்டுல நாங்க எப்படி குடும்பம் பண்றது சொல்லுங்க. 2 நாள் நாங்க நாளைக்கும் வரோம் நம்ம ஜோன் ஆபீஸுக்கு போகலாம். நாங்க உங்களோட உங்க பகுதியிலே சில தம்பிங்களாம் இருக்காங்க. அவங்களாம் எங்க பாவங்க இவங்களாம் எங்களோட வந்து ஒத்துழைச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு அப்பப்போ தகவல் சொல்லின்னு இருக்காங்க. இவங்க மூலியமா எங்களுக்கு சொல்லுங்க. எங்களால என்ன எங்க சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ நாங்க பண்ணிக்கிறோம். அந்த ஓட்டு கண்ணி தான் மூஞ்சி பார்த்தோமே இன்னும் இது வரைக்கும் பாக்குறோம். இது கவுன்சிலர் டாக்டர் பண்ணுவோமா எங்க அதிகாரத்துக்கு என்ன இருக்குதோ எங்க அதிகாரம் வந்து இதுல இல்லை நாங்க. அதனால எங்களால என்ன முடியுமோ மக்களா நாங்க செய்யறோம். நல்லது எதுன்னு யார் எந்த தலைவன் நல்ல தலைவன்றது உங்களுக்கே தெரியும். உங்களுக்காக நாங்க இந்த நேரத்துல நாங்க அதை நாங்க சொல்றோம் எங்களுக்காக சாப்பிடுங்க. ஓட்டெல்லாம் உள்ள உய்யும் மொத்தம் உள்ள உய்யும். மாநகராட்சி கொடுத்த சாப்பாடை நீங்க நிராகரிச்சிட்டீங்க. உங்களோட நாங்க வந்து அப்படியே பசி பட்டியமா விட்டுட்டு போறதுக்கு நாங்க தயாரா இல்ல. தயவு செஞ்சு நாங்க எங்க அண்ணன் ரொம்ப நாங்க கொடுக்குற சாதத்தை நீங்க அந்த ஜெய வர சொல்லி தேவையில்ல சாப்பாடு இங்க வந்து நாங்க கேட்டோம். அவர் வந்து அவ்வளவு சிக்கன போறாரு. எங்களால என்னென்னலாம் உங்களுக்கு வழிவகை பண்ண முடியுமோ நாங்க பண்ணி தரோம். சரிங்க அம்மா எங்களை புறக்கணிச்சிடாதீங்க. நாங்க உணவு உங்களை பசி பட்டிமா விட்டு போற நேரம் இல்லை. எல்லாமே போயிடுச்சுமா டைம் ஒன்னும் எல்லாம் எல்லாம் சொல்லு போனாங்க. எல்லாம் நல்லா பணம் போட்டு எல்லாமே சொல்லி பண்ணா கட்டிடுறாங்க.